வணக்கம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தமிழன் டிவிக்காக 100% வாக்களிக்க வேண்டும் என்ற முறையில் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன், ஒளிப்பதிவாளர் உத்தரகுமார். இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற முயற்சியில் அரசு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழன் டிவி தன்னுடைய பங்களிப்பாய் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற முறையிலான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாய் இன்றைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கிறது. 14,95,526 வாக்காளர்களை கொண்ட விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாய பகுதியாக இருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெருநகரங்களிலும் வேலை செய்யக்கூடிய வகையில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புலம்பெயரக்கூடிய மக்களாக, மைக்ரேஷன் மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 70% கல்வியறிவு பெற்ற நாடாளுமன்ற தொகுதி. அந்த முறையில் ஒரு பெரிய அளவு விழிப்புணர்வு பெற்ற தொகுதி என்று கூட பார்க்கலாம். அந்த முறையில் நாம் இந்த தொகுதிக்குள்ள தேர்தல் சம்பந்தமாக அனைவரையும் விழிப்புணர்வாய் சந்தித்தும் பொருட்டு அனந்தபுரம் பேரூராட்சியில் ரோட்டரி சமுதாய குழுமத்தினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ஜேசு ஜீலியஸ் ராஜா அவர்கள், விக்கிரவாண்டி தாலுகானுடைய நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினராகவும் குழந்தைகள் பாதுகாப்பு குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர். அவரிடத்திலே நாம் தமிழன் டிவிக்காக, சார் வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை நாடாளுமன்ற தேர்தல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கேட்டுக்கிறோம். வணக்கம். வருகிற பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்க இருக்கின்ற ஒரு தேர்தல். அந்த தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக கடமை. எல்லாருமே ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு தேர்தல். உலக நாடுகளும் சரி, அனைத்து வாக்காளர்களும் சரி, அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் பணம் வாங்காமல், எந்த ஒரு பொருட்களை வாங்காமல் நாம் ஓட்டளிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. ஆனால் இப்போ புதியதாக இளைஞர்கள், இந்த முதலாக வாக்களிக்கும் இளைஞர்கள் எந்த ஒரு பணத்தையும் சரி, பொருளையும் சரி நாம் வாங்காமல் வாக்களிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களையும் நீங்கள் பணம் வாங்கக்கூடாது, பொருள் வாங்கக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் வாங்காமல் பார்த்து கொள்வது ஒவ்வொரு புதிய வாக்காளருடைய கடமையாக இது இருக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்கும் பொழுது நல்ல ஒரு தலைவர்களை, நல்ல ஒரு வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி நல்ல தேர்வு செய்யும் பொழுது, ஒரு நல்ல வேட்பாளர்களை நாம் தேர்வு செய்யும் பொழுது நல்ல திட்டங்கள் நம்மளுக்கு சேரும். அது மட்டும் இல்லை, ஜாதி மதங்கள் பார்த்து எக்காரணம் கொண்டு நாம் வாக்களிக்கக்கூடாது. ஜாதி என்பது வேறு, மதம் என்பது வேறு. அதில் நம்ம ஈடுபடுத்தி அதனுடைய வாக்காளர்களை நாம் பிரிக்கக்கூடாது. ஆகவே வாக்காளர்களை ஜாதி மதம் மற்ற ஒரு வாக்காளர்களாக நாம் வாக்களிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100% வாக்களிக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு நம்மளுடைய எல்லாருமே எல்லா வாக்காளர்களும் இன்னைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு 10ஆம் தேதி விடுமுறை அளித்து, நம்மளுடைய அரசு விடுமுறை அளித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் அன்னைக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறார்கள். சம்பளத்துடன் கூட விடுமுறை உண்டு. ஆகவே யாரும் வீட்டிலிருந்து தன்னுடைய வாக்குகளை செலுத்தாமல் இருக்கக்கூடாது. அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து ஒரு நல்ல தலைவர்களை, நல்ல ஒரு அரசியலமைப்பை நாம் இந்தியாவில் அமர செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு வாக்காளருடைய கடமை. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ உங்களுடைய வாக்குகளை விற்க வேண்டாம். உங்களுடைய வாக்கு என்பது விலை மதிப்பற்றது. எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுடைய வாக்குகளுக்கு விலை இல்லை. ஆகவே இந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக பார்த்து உங்களுடைய வாக்குகளை தயவு செய்து விற்காமல் நல்ல ஒரு தலைவர்களை, நல்ல ஒரு வாக்காளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் வருகிற 19ஆம் தேதி நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் போயிட்டு இன்னைக்கு வாக்களிக்கணும். அப்படின்றதான் 100% வாக்களிக்க வேண்டும். எந்த ஒரு பரிசு பொருளையோ பணத்தையோ நீங்கள் வாங்கக்கூடாது. ஜாதி மதங்களை பார்த்து நீங்கள் ஓட்டளிக்கக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு நல்ல நம்மளுடைய வாக்கு ஒரு விலை, அப்போதான் நம்ம அந்த வாக்குடைய என்ன விலைன்றதே உங்களுக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து எல்லாருமே வருகிற 19ஆம் தேதி நீங்கள் சென்று வாக்களித்து ஜனநாயக கடமையை நீங்கள் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
நான் வந்து எஸ்ஆர்ஏ செந்தில், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கோவை கிழக்கு மாவட்ட முன்னாள் செயலாளர், மாநில தலைவர் வர்த்தகனி. 2020-21 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் சூலூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டுள்ளேன். கோவை பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபி கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைந்திருக்கிறது. இதில் என்ன இதுனாங்க, எங்கள் தலைவர், எங்கள் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும், பிஜேபி மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளருமாகிய அண்ணாமலையன் அவர்களுக்கும் நல்ல மன ஒத்துமையும் நல்ல ஒருங்கிணைந்த செயல்பாடும் இருந்து வருகிறது. ஏனென்றால் அவர்கள் கேட்டு பேசுவது பரஸ்பரமான பேச்சில் நாங்கள் இருந்து பார்த்ததிலிருந்து தெரிகிறது. அவங்களும் அது என்ன உண்மைத்தன்மை அதைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று வந்து எங்கள் தலைவர் வந்து இப்போ சூலூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போனதுக்கப்புறம் எங்கள் கட்சியிலிருந்து இன்னும் நல்லா பிஜேபிக்கு வந்து நல்லா வேலை செய்து நல்லா வலுப்பெற்றிருக்கிறது. இதுபோக இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஏனென்று எதுக்காக சொல்லுகிறேன்னா, எங்கள் தலைவர் இணைந்ததிலிருந்து உங்களுக்கு அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது இருந்த விசுவாசிகள் மற்ற அனைவரும் வந்து எங்கள் தலைவருக்காக அண்ணாமலை அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இன்னொன்று வந்து எங்களுடைய தலைவர் டிடிவி தினகரன் ஐயா அவர்களும் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையன் அவர்களும் அவருடைய கூட்டணி வந்து பாராளுமன்ற தொகுதியில் 2024 தொடரும் என்றும் 24 சட்டமன்ற தொகுதியில் தொடரும் என்று உறுதியளித்திருக்கார்கள். அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜூன் 2024 என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏன்னா அவருடைய நிலைப்பாடு, அண்ணாமலையன் அவருடைய சுற்றுப்பயணம், அவருடைய நிலைப்பாடு, அவருடைய மக்கள்கிட்ட இருக்கிற எழுச்சி, இளைஞர்கிட்ட இருக்கிற எழுச்சி, அவருடைய வேகம், அவர் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கிற 100 திட்டங்கள், அரசினுடைய திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது என்பதை அனைத்தையும் வந்து விளக்கியிருக்காரு. அதுக்குன்னு தனியாக ஒரு புக்லெட்டை போட்டு கொடுத்துட்டாரு. அதில் நாம் எல்லோரும் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவரை வந்து ஒரு நல்ல மனிதரை நம்ம கோவை பாராளுமன்றத்துக்கு எடுத்துக்கிறோமோ, அப்போ கோவை வந்து மிகப்பெரிய ஒரு 5 வருஷத்தில் பார்த்தா அடுத்த இப்போ இருக்கிறத விட ஒரு 2 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, இது வரைக்கும் இருந்த இப்போ எம்பிக்கு யாருமே எந்த செயல்பாடுகளுமே இல்லை. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு அவங்களே நினைத்தாலுமே அவங்க இருக்கிற கட்சியினுடைய கூட்டணி அந்த மாதிரி இருந்ததுனால எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாதனால அவங்களால செயல்படுத்த முடியல. இன்றைக்கி வந்து சூழ்நிலை வந்து அப்படி இல்லை. இவரை ஜெயிக்க வச்சா பிஜேபி 400 சீட்டில் வரும்னு இருக்காங்க. அதாவது கருத்து கணிப்பில் 400 சீட்டு மேலே வரும்னு இருக்காங்க. 400 வரும்போது தமிழ்நாட்டில் 40 சீட்டுங்கிற போது 440 ஆகுது. அப்போ 40 நம்ம எத்தனை வெற்றி பெறுவோங்கிறது 4ஆம் தேதி ஜூன் மாதம் தெரியும். அதில் கோவை பாராளுமன்ற தொகுதி வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய நோக்கமும் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்களின் நோக்கமும் இருக்கிறது. நான் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதி பூரா சுற்றி வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து போட்டிகள் வேறு மாதிரி இருந்தது. அதனால் வந்து எங்களது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தனிச்சு நின்னோம். அன்றைக்கி வந்து பிஜேபி வந்து வேறு கூட்டணி நின்றுது. இன்றைக்கி வந்து நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறோம். பிஜேபியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் கோயம்புத்தூரில் வெற்றி பெற செய்யணும் என்று உறுதியளிக்கிறேன். எங்கள் தலைவர் வந்து கண்டிப்பாக 2026 இந்த கூட்டணி தொடரும் என்று எங்கள் தொண்டர்களிடம் உறுதியளிச்சிருக்கிறாரு. அவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கிட்டனும் பேசும்போது உறுதி ஏற்றிருக்காரு. 2 பேர் கண்டிப்பாக இந்த எங்கள் தலைவரும் அண்ணாமலை அண்ணவரும் தமிழ்நாட்டை மிகப்பெரிய இடத்தில் கொண்டு போய் விடுவாங்க என்பதை உறுதியளிக்கிறேன். பேர் வந்து பரத்குமார். நான் வந்து சூலூர் தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருக்கேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவை பாராளுமன்றத்தில் அதிமுகவின் வெற்றி வேட்பாளர் எங்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவோட மாநில தலைவர் எங்கள் சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு 200% வெற்றி வாய்ப்பு உறுதியாகிருச்சு. மேலும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா அஇஅதிமுகவோட கோட்டையை என்றைக்குமே திகழ்ந்துட்டுருக்கு. இனி வர காலங்களையும் பார்த்திங்கன்னா
அஇஅதிமுக வந்து இனி வரப்போகிற தேர்தல்களையும் வெற்றி பெற்று அதிமுகவோட கோட்டைங்கிறத நிரூபிக்கும். மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அண்ணனோட கோட்டைங்கிறதையும் நிரூபிக்க போகுது. இந்த தேர்தலும் சரி, இனி வரப்போகிற தேர்தலும் சரி. திமுகவோட தேர்தலுக்குன்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அது முன்னாடி காலகட்டத்திலும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்திலும் சரி, எப்போவுமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் எளிமையாக மக்களை சென்றடையக்கூடிய வாக்குறுதியாக தான் இருக்கும், தேர்தல் அறிக்கையாக தான் இருக்கும். இந்த திமுக பிஜேபி மாதிரி இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறது, இந்த செய்ய முடியாத வாக்குறுதியை கொடுக்குற மாதிரிலாம் என்றைக்குமே வந்து அதிமுகவோட தேர்தல் அறிக்கை என்றைக்கும் மக்களிடத்தை சென்றடைஞ்சதும் இல்லை, இடம்பெற்றதும் இல்லை. என்றைக்குமே வந்து அதிமுகவோட வாக்குறுதி வந்து செய்யக்கூடிய நிலைமையில் பொய் வாக்குறுதிகளாக இருந்ததே கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டில் என்றைக்குமே போட்டி. பிஜேபிங்கிறது வந்து 2% 3% ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சியாக தான் இப்போ வரைக்குமே செயல்பட்டுருக்கு. அண்ணாமலை வந்துட்டார், அவர் வந்து சமூக ஊடகத்தில் மட்டும்தான் அவர் தன்னை வந்து மிகப்பெரிய தலைவராக காமிச்சிருக்காரு ஒழிய, அதாவது சமூக ஊடகம்னு சொல்லணுன்னா எங்களோட ஐடி விங், இப்போ வரைக்கும் அவர் எங்களோட ஐடி விங் கூட மட்டும்தான் போட்டி போட்டிருக்காரு. இன்னும் எங்கள் தலைவர்களோட இடத்துக்கு அவர் வரல. ஐடி விங் அவர் சமூக ஊடகத்தில் ஃப்ளைட் ஏறும்போது ஒரு பேட்டி, ஃப்ளைட் இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. இது மட்டும்தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் நிறையா நான் இப்போ வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போன இடத்துலையும் சரி, வந்த இடத்துலையும் சரி, சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அமோக வரவேற்பு, எல்லா இடத்துலையும் வரவேற்பு. தாய்மார்களிலிருந்து பெரியவங்களிலிருந்து இளைஞர்கள் வரைக்கும் மிகப்பெரிய அமோக வரவேற்பு இருக்குது. ஆனால் அண்ணாமலை அவர் அப்படியெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கான வரவேற்பு இல்லை. இவங்க வந்து கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க, ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, கருத்து கணிப்புங்கிற பேரில் ஒரு கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. 38% பிஜேபிக்கு இருக்கிற மாதிரி இவங்களா ஒரு டீமை செட் பண்ணி இவங்களா கோவை மக்கள் இடத்துல பரப்பிட்டு இருக்காங்க. மொத்தமும் பொய்யான தகவலை பரப்பி எப்படியாவது வந்து ஒரு இதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. இது என்றைக்கும் நடைபெற போகாது. கோவை மக்கள் என்றைக்குமே மிக 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 புத்திசாலிகள். அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த தேர்தலில் கோயம்புத்தூர் மக்கள் யாருங்கிறத நிரூபிப்பாங்க. களத்தில் வந்து திமுக அதிமுக தான் போட்டி என்றைக்குமே. ஆனால் வந்து இந்த இடத்துல கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணபதி ராஜ்குமாருங்கிறவர் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டு தான் திமுகவுக்கு போயிருக்காரு. அதாவது காத்திருக்கிற பக்கம் தூத்திக்கணும் அப்படிங்கிற இதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை பார்த்து அவர் நகர்ந்து சென்றிருக்கிறாரு. இப்போ அங்கே போய் இவங்களையும் பிடிச்சி ஒரு சீட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் இந்த சூலூர் ஆகட்டும், மற்ற எந்த தொகுதியிலும், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எந்த இதுலேயும் வந்து அவர் வந்து உள்ளே வந்து களத்துக்குள்ளே இறங்கி ஓட்டு கேட்டதான் நான் இப்போ வரைக்கும் யார் சொல்லி நான் கேள்விப்படல. என்னோட நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாரும் மூலியும் பார்த்துருக்கேன். வராரு, ரோட்டோடு அப்படியே போயிடுறாரு. ஆனால் உள்ள வரைக்கும் இறங்கி வந்து ஓட்டு கேட்டதாகவோ இல்லை திமுகவோட கழக நண்பர்களே வந்து ஓட்டு கேட்குறதுக்கு வந்து சுணக்கம் காட்டுறதாகவுமே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்க வந்து களத்துலேயே இல்லை. திமுக வேட்பாளர் வந்து இப்போ வரைக்கும் களத்துலேயே இல்லை, ரேஸ்லேயே இல்லை. ஆனால் நிச்சயமாங்கண்ணா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா மொத்தம் 10 தொகுதிகளில் 2வது தொகுதியாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்த தொகுதி நம்ம சூலூர் தொகுதிங்கண்ணா. அது வந்து நம்ம சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விபி கந்தசாமி அண்ணன் அவர்களே சாரும். அவரோட உழைப்பும், அவர் 2019 எலெக்ஷனில் பை எலெக்ஷனில் என்ன மக்கள்கிட்ட சொல்லி அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாரோ அதை இப்போ வரைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், கழக அமைப்புச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஓய்வறிய உழைப்பாளி விபி கந்தசாமி அண்ணன் அவர்களின் தலைமையிலும், சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு விபி கந்தவேலண்ணன் அவர்கள் மற்றும் சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு குமரவேல் அண்ணன் அவர்கள் மற்றும் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு அப்புசாமி அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சசிகுமார் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் திரு பிரபுராம் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளும், கழக நண்பர்களும், கழக மூத்த நிர்வாகிகளும், கழக உடன்பிறப்புகளும் கோவை பாராளுமன்ற தொகுதியில் திரு சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. அவரின் வெற்றிக்காக அயராத கழகப் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். ஜூன் 4ஆம் தேதியன்று, இந்நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஜூன் 4ஆம் தேதியன்று கோவை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர், கோவை பாராளுமன்ற உறுப்பினராக திரு சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள் டெல்லிக்கு செல்லப்போவது உறுதி.
அன்புள்ளம் கொண்ட வாக்காளர் பெருமக்களுக்கு முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோவையைச் சேர்ந்த நூர் முகமது. நான் இப்போது நடைபெற இருக்கின்ற கோவை பாராளுமன்ற தேர்தலிலும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலிலும் சுயேட்சையாக ஹெல்மெட் சின்னத்திலே போட்டியிடுகிறேன். நான் இந்த பொது சேவை நிறைய செஞ்சதுனால 93ஆம் ஆண்டு முதல் நான் பொது சேவையில் இறங்கினேன். 95ஆம் ஆண்டு குறிச்சி மக்கள் பொதுநல இயக்கம் என்ற ஒன்ற அமைப்பை ஏற்படுத்தி சாலை சாக்கடை அடிப்படை வசதிகள் கோரி உண்ணாவிரதம், சாலை மறியல், சங்குதும் போராட்டம் என்று பல போராட்டங்களை நடத்தினேன். 97ஆம் ஆண்டு நடைபெற்ற குறிச்சி நகராட்சி இடைத்தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றேன். என்னை எதிர்த்து போட்டியிட்ட அரசியல் கட்சி உள்பட அனைவரும் டெபாசிட் இழந்தனர். அப்போது எனக்கு மக்கள் மீது நம்பிக்கை வந்தது. தனியாக சென்று பிரச்சாரம் செய்த ஒருவனை வெற்றி பெறச் செய்த காரணத்தினால் எனக்கு மக்கள் என்றாவது ஒரு நாள் சுயேட்சையாக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற தன்னம்பிக்கையும் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கையும் வந்தது. அதன் காரணமாக நான் நடைபெற்று பல்வேறு தேர்தல்களில் சுயேட்சையாக போட்டியிட்டேன். ஆர்கே நகர், சாத்தான்குளம், ஆண்டிப்பட்டி, திருமங்கலம், திருச்செந்தூர், பெண்ணாகரம், மதுரை மேற்கு, வேலூர் எம்பி தொகுதியிலும் போட்டியிட்டேன். முதலில் நடந்த கோவை பாராளுமன்ற தேர்தலிலும் 107 பேரூர் சட்டமன்ற தொகுதியிலும் 1996ஆம் ஆண்டு முதல் முறையாக நான் போட்டியிட்டேன். பிறகு நடைபெற்று வந்த பல்வேறு தேர்தல்களில் சுயேட்சையாக போட்டியிட்டேன். சாத்தான்குளம் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பொழுது எனக்கு 3வது இடம் கிடைத்தது. என்னை விட குறைவாக பெற்றவர்கள் 22 பேர், மொத்தம் 25 பேர் அந்த தேர்தலில் போட்டி போட்டாங்க. இடைத்தேர்தலில் ஆண்டிப்பட்டி உள்பட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நிற்கும் பொழுதும் நான் அங்கே போட்டியிட்டேன். இந்த நம்பிக்கை ஏன் வந்தது, ஏன் நான் தனியாக போட்டியிடுகிறேன் என்றால், தனித்து போட்டியிட்டு ஒரு நாள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வரும் என்று தொடர்ந்து விடாமுயற்சியில் நான் எனது பொது சேவையை தொடங்கி சங்காமல் காசு பணத்தை எதிர்பார்க்காம மக்களுக்காக ஒரு தொண்டாற்ற வேண்டும், நாம் பிறந்த வாழ்க்கையில் மக்களுக்கு ஏதேனும் ஒன்று செஞ்சாக வேண்டும் என்ற எண்ணத்தினால் நான் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறேன். இப்போது கோவை நாடாளுமன்ற தேர்தலிலும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலிலும் எனக்கு ஹெல்மெட் சின்னம் கிடைச்சிருக்குது. அப்போ இந்த ஹெல்மெட் சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். ஏன்னா ஹெல்மெட் சின்னங்கிறது தலைக்கவசம், உயிர்கவசம். இது எல்லோரும் போட வேண்டிய, 2 வீலர் ஓட்டுறவங்க எல்லாருமே போடணும். அப்போது அதனால் அந்த சின்னம் கிடைச்சதுனால நான் தனியாக எங்கேயும் போய் வரைய வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. ஏன்னா சிட்டிக்குள்ளே வரையக்கூடாது, சிட்டிக்குள்ளே எங்கேயும் போஸ்ட் அடித்து ஒட்டவும் கூடாது. அதனால் எனக்கு கிடைச்ச சின்னம் எல்லாமே ஒரிஜினலாக போட்டிருக்கிறதுனால இந்த முறை வெற்றி வாய்ப்பு 100% இருக்கிறது. ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டேன். இதுவரை 43வது தேர்தல் ஆகிவிட்டது இந்த கோவை பொள்ளாச்சி. இந்த எதற்காக ஜனாதிபதியின் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டேன் என்றால், மக்களின் உரிமைக்கு எடுத்த வாக்குரிமை என்பது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்பது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதனாலும், பணத்திற்காக வாக்களிப்பது ஜனநாயகம் படுகொலை என்பதையும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகவே தான் இந்த ஜனநாயகத்திற்காக போராடி, சுதந்திரத்துக்காக போராடி விட்டு சென்றவர்கள், வரக்கூடிய மக்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக காந்தி போன்ற தலைவர்கள் போராட்டம் செய்து உப்பா சத்தியாகிரகம் முதல் எல்லா போராட்டங்களையும் நடத்தி வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்று முழங்க, வெள்ளையன் இவர் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து சுதந்திரத்தை கொடுத்து விட்டு சென்றார். இந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டிய மக்கள்
பணத்துக்காக வாக்களித்தால் ஜனநாயக படுகொலை ஆகும். இது இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய நீங்கள் சிலர் வாக்களிப்பதே இல்லை. வாக்கு இருந்தும் வாக்களிக்காமல் இருந்தால் எவ்வளோ பெரிய குற்றம். நம்மளது கடமையை ஆற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை ஆகும். மக்களின் உரிமையை யாருக்கும் விட்டுத்தரக்கூடாது. எனக்கு கிடைத்த சின்னம் ஹெல்மெட் சின்னம், தலைக்கவசம். இந்த தலைக்கவசம் கண்டிப்பாக வெல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே நோட்டாவுக்கு போடக்கூடிய ஓட்டம் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் யாருக்கேனும் வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் ஒரு சுயேட்சையைத்தான் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதன் காரணமாக நான் மக்களின் சார்பாக இந்த தேர்தலிலே 2 தொகுதியிலும், கோவை பாராளுமன்ற தொகுதியும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து மக்களின் சார்பாக போட்டியிட்டிருக்கிறேன்.